பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே வேதத்திலே மிக முக்கியமானது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு மிகவும் அடித்தளமாக இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர வேண்டும், நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும், நாம் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் மேன்மை அடைய வேண்டும், நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தைரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் வளர்ச்சியின் பாதையிலே, உயர்வின் பாதையிலே நாம் செல்ல வேண்டியது மிக மிக அவசியமானதாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த கால வேளையிலே ஆவிக்குரிய உயர்வுக்கான பாதை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உயர்வடையணும், முதிர்ச்சி அடையணும், பலன் அடையணும், நம்ம வல்லமை அடையணும், நாம் தெளிவுள்ளவங்களாக இருக்கணும், உறுதியானவங்களாக இருக்கணும், அசையாதவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை வேதாகமும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது இன்னைக்கு காலை வேளையில் ஆவிக்குரிய உயர்வுக்கான பாதை, pathways to spiritual elevation. அதாவது இந்த எலிவேஷன் அப்படின்ற வார்த்தை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இந்த பில்டிங் கட்டுறவங்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்குன்னே தனியாக ஒரு இன்ஜினியரை பிடிச்சி அவங்க மேப் போட்டு இந்த எலிவேஷன் ஒர்க் இப்படி தான் இருக்கும், இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், இது இவ்வளோ உயரத்தில் இருக்கும், இது இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ டிசைனில் இருக்கும், இது பார்க்கறதுக்கே அற்புதமாக இருக்கும், அழகாக இருக்கும், உயர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எலிவேஷன் ஒர்க் பண்ணுறதுக்குன்னே நிறைய பில்டிங் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. பாருங்க, அந்த எலிவேஷன் ஒர்க் தான் அந்த பில்டிங் அப்படியே தூக்கி கொடுக்குது, அந்த பில்டிங்கை வந்து அழகுபடுத்துது. அந்த பில்டிங்கினுடைய உயரமும் அதனுடைய அகலமும் அழகும் அது வந்து மிகவும் பிரமிக்கத்தக்கதாக எல்லாத்தையும் அது கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும் ஏதோ ஒரு பிரமிப்பை அந்த எலிவேஷன் ஒர்க் தான் பண்ணுது. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட எலிவேஷன் அப்படின்ற அந்த ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து எலிவேஷன் மாதிரி அற்புதமானதாய், அழகானதாய், அது ஒரு உயர்ந்ததாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் எலிவேஷன் இல்லாத பில்டிங் போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் காணப்படும். ஆகையால இந்த கால வேளையில் எவைகளெல்லாம் ஆகையால ஆவிக்குரிய உயர்வுக்கான பாதையில் நான் போகணும், பலன் அடையணும், உயரணும் அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை நாம் செய்வோம். இந்த ஆவிக்குரிய உயர்வின் பாதையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்குள் தாழ்மை இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மேலே மேலே உயரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே கீழே எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மையோடு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உயர்வை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்வை, சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் உயர்வை தேவன் நிச்சயம் தருவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். யாக்கோபு 4:10 சொல்லப்பட்டது போல நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நமக்கு கிருபை உண்டு, நமக்கு உயர்வு உண்டு, நமக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்போது உயர்வுகள் உண்டு என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறாரு? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகன் போல நீங்கள் உயரமானவர்களாக, நீங்கள் உன்னதமானவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் யோவான் ஸ்நானகனை போல சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் பெருக நான் சிறுக என்று நாம் எப்பொழுது சொல்லுகிறோமோ அப்பொழுது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் படிக்கட்டின் படிகளை நாம் ஏற ஆரம்பிக்கிறோம். பாருங்க, தாழ்மையில் இருந்து தான், அதாவது கீழே இருந்து தாங்க மேலே போக முடியும். ஆகையால் நம்ம உயரத்துக்கு போகணும்னா 10 படிக்கட்டை தாண்டி போக முடியாது, முதல் படிக்கட்டை தாண்டி தான் நம்ம மேலே போக முடியும் அப்படின்றதுல நீங்கள் மறந்துடாதீங்க. அடுத்ததாக உபாகமம் 28:1 சொன்னப்பட்டது போல நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கீழ்ப்படிதலோடு நடக்கும்போது அடுத்து ஒரு மேல்படியை ஆண்டவர் நமக்கு உருவாக்குவார். அந்த மேல்படியிலே நாம் நடந்து செல்லும் போது அந்த உயரமான ஆவிக்குரிய உயர்வுக்கான பாதையை நாம் சென்றடைய முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவையால் நாங்கள் கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறோமா? பாருங்க, சண்டே கிளாஸ்ல இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்றத. ஆனால் அநேக நேரத்தில் தேவனுக்கும் கீழ்ப்படிவதில்லை, மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிவதில்லை, வேதத்திற்கும் கீழ்ப்படிவதில்லை. அநேக காரியங்களை நாம் கீழ்ப்படியாததுனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சற்று பின்தங்கினவர்களாக, உயர்வை இழந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம். பாருங்க, யாருக்காகவும்
கீழ்ப்படியாதங்க, ஆண்டவருக்காக கீழ்ப்படியுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உயர்வின் பாதையில் உங்களை அழைத்து செல்லுவார். பாருங்க, அநேக நேரத்தில் சண்டே கிளாஸ் சாங்ஸ் எல்லாம் இருக்குது, படிப்படி கீழ்ப்படி, நீ கீழ்ப்படிந்தால் வந்து இடலாம் மேல்படி அப்படின்னு சொல்லி ஃபாதர் அப்ரஹாம் கீழ்ப்படிஞ்சாரு, அதனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரு. நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு பாடல்களாக சொல்லி கொடுக்குறோம். இது போல அநேக நேரங்களில் நாம் கீழ்ப்படிய மறந்து விடுகிறோம். ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிவோம், அப்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் உயர்வை அடைய முடியும். அடுத்ததாக சங்கீதம் 37-34 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். தேவனுக்காக காத்திருங்க. நம்ம காத்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருப்போம், ஆண்டவருடைய வார்த்தையில் அதிகமாய் காத்திருப்போம், ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற விஷயத்தில் அதிகமாய் காத்திருப்போம். ஜெபம், வேத வசனம், தியானம், உபவாசம் இது போன்ற காரியங்களில் நாம் அதிகமாக காத்திருக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் நீங்கி, எல்லா பலவீனங்களும் நீங்கி, நாம் ஒரு உயர்வான பாதையில், ஒரு உன்னதமான பாதையில் கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார் என்பது பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவருக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? சங்கீதக்காரன் சொல்லுவது போல, நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூக்குரலை கேட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகையாலே அந்த உயர்வுக்கான பாதை என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம காத்திருக்கிறது என்பது மிகவும் முக்கியமானது. அடுத்ததாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை அதிகமாக ஆராதிக்க வேண்டும். ஆவிக்குரிய உயர்வுக்கு ஆராதனை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆராதனை என்பது அது 4 பேர் சேர்ந்து நம்ம குடும்பமாக ஆராதிப்பதும் சரி, தனிப்பட்ட முறையில் ஆராதிப்பதும் சரி, சபையோட சேர்ந்து ஆராதிப்பதும் சரி, ஒரு பெருங்கூட்டமோ சிறு கூட்டமோ தனி நபரோ யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த உயர்வின் பாதையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். நம்ம ஆண்டவரை ஆராதிக்க பழகிக்க வேண்டும். சில நேரத்தில் நமக்கு ஆராதனை அப்படின்னா எல்லாருமே கூடி வரதான் ஆராதனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் ஆராதனை அல்ல, அது தேவன் சபைக்கு கொடுத்த ஒரு ஐக்கியம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாம அவங்க பலன் உள்ளவங்களாக, அவங்க ஒரு உயர்வின் பாதையில், உன்னதத்தின் பாதையில் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதே பிள்ளைகளே. அடுத்ததாக நீங்கள் தேவனுக்காக கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மல்கியா 3:10 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்காக நீங்க கொடுங்க. உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசம பாகங்களை நீங்கள் ஆண்டவருக்காக கொடுங்க. எந்த மனிதர்களுக்காகவும் கொடுக்காதீங்க. கர்த்தரை மனதில் வைத்து நீங்கள் கொடுக்கிற விஷயத்துல நீங்கள் இருக்கும்போது கொடுப்பது என்பது உங்களை இன்னும் அதிகமாக வளர்ச்சிக்குள்ளாக கொண்டு போகும். பாருங்க, ஒரு மரமே இருக்குது அப்படின்னு சொன்னா அது கனி பிறருக்கு அது கனி கொடுக்கும் போது தான் அடுத்த கட்ட நகர்வுக்குள்ள அது என்ன பண்ணுது, போகுது. ஒரு கனி கொடுக்குது, 2 கனி கொடுக்குது, அது வளர 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 பல கனிகளை அது கொடுக்க என்ன பண்ணுது, ஆரம்பிக்கிறது. ஆகையால நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கொடுப்பது என்பதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை இன்னும் வளர்ச்சிக்கு நேராக, முன்னேற்றத்திற்கு நேராக ஆண்டவர் நம்மளை அழைத்து செல்வதற்கான அற்புதமான பாதை. அடுத்ததாக நாம் தேவனை தேட வேண்டும், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வு வேணும் சொன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை நாம் தேடுவதும், அவருக்கு முதலிடம் கொடுப்பதும், அவரை நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்தவும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு உயர்வின் பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும். நம்முடைய எலிவேஷனை ஆண்டவர் அழகாக அற்புதமாக கட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கால வேளையில் ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உயர்வை சந்திக்க முடியாதபடி, ஆவிக்குரிய உயர்வுக்கான பாதையை என்னுடைய வாழ்க்கையில தொலைத்து போட்டவனாக, அந்த பாதை எங்க இருக்குன்னு தெரியாதவனாய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் இந்த காரியங்களை செய்வதின் மூலம் எங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு, எங்களுக்கு ஒரு எலிவேஷன் ஒர்க் இருக்கிறது. கர்த்தர் எங்களை கட்டுவார், கர்த்தர் எங்களை அழகுபடுத்துவார், கர்த்தர் எங்களை உயரமான பாதைகளுக்கு அழைத்து செல்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள், வருடத்துக்கு வருடம் நாங்கள் வளர்ச்சி அடைகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த ஆவிக்குரிய ஆண்டவரை உயர்வுக்கான பாதையை நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து பயணிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆண்டவரே. அந்த
ஆவிக்குரிய உயர்வுக்கான பாதைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை அடைந்து கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களை வழிநடத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கி எரியும் திரியை போல அவர்கள் இருக்கலாம், நெறிந்த நாணலை போல அவர்கள் இருக்கலாம். இந்த கால வேளையில கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கான பாதையை நீர் போட்டு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்கள் மூலம் அவர்களை வழிநடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஆவிக்குரிய உயர்வுக்கான, முதிர்ச்சிக்கான, உறுதிக்கான, பலத்திற்கான பாதையிலே இவர்களை அழைத்து செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.